மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு சனி பேச்சு பலன் தான் இப்ப சொல்ல போறேன். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு தானே இருந்தீங்க. இந்த சனி பயிற்சியால எல்லாமே நல்லாவே நடக்க போகுது. வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு. அதுல என்ன நடக்க போகுது அதை தானே இப்ப சொல்ல போறேன். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அது குருவோட வீடு இல்லையா? நீங்க இருக்கிறது புதனோட வீடு இல்லையா? அப்போ புதனுக்கு கல்வி, சொந்த பந்தங்கள், நல்ல வாழ்க்கை வசதிகள், வியாபாரத்துல முன்னேற்றம் ஆவறது, இதெல்லாமே புதனுக்குரியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருக்குரியது என்ன? ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே சொல்லக்கூடியது குருவுக்கு. அப்போ நல்லா கேட்டுக்குங்க. சனி பகவான் வந்து மீனராசில உட்கார்ந்துட்டா தங்கம் ஏறினது இறங்கி கொஞ்சம் மற்றவங்களும் வாங்குற மாதிரி வந்து நிக்க போகுது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் மிதுனராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த உத்தியோகத்தோடைய உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரும் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா இன்கமோட உத்தியோகம் கிடைக்குதுன்னா வேண்டாம் நான் சொல்லுவீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கறனால 10 தொழில் செய்வீங்க உங்ககிட்ட திறமை இருந்தா. அது இல்லாம எல்லாரையும் நல்லா பார்த்துப்பீங்க. நீங்க ஒரு தொழிலதிபரா இருந்தா தொழிலாளர்களுக்கு நிறைய செய்வீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதே மாதிரி ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றதா இருந்தா அந்த ஊழியர்களுக்கு நிறைய செய்யணும், அப்பதான் உங்களுக்கும் நிறைய வரும். நீங்க வியாபாரம் பண்றதா இருந்தா நல்ல நல்ல பொருளா வாங்கி வைங்க, கொஞ்சம் விலை குறைச்சி வச்சிங்கன்னா நல்லாவே வியாபாரம் ஆகும். இதெல்லாம் பண்ணுவீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க தானே? பண்ணாதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? வீடு கட்டி பாதியில நின்று போயிருந்திருக்கும்ல, இப்போ அதை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. சொந்த பந்தங்களா வேலைக்கு போயிருந்தாங்கல்ல, இப்ப வந்து சேர்ந்துருவாங்க. நட்புகள் உங்களை புரிஞ்சிக்காம இருந்திருப்பாங்கல்ல, இப்ப வந்து புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். நடக்குமா? ஆமா நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடம் வாங்கி போடுவீங்க, திருப்பி வீடு கட்டணுமா அப்படின்ற எண்ணம் வரும். இது இல்லாமல் சொத்து சேர்க்கணுன்ற எண்ணம் வரும். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அதனால நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதெல்லாமே இப்ப நடத்திக்கலாம், ஜோரா நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாருல, இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களா ஒன்னா சேர்ந்துருவீங்க. கணவன் வந்து மனைவிக்கு உதவி பண்ணுவாங்க, மனைவி வந்து கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுவீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க பெத்த பிள்ளைக்கு உதவி பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நாங்க சாதாரண பண்றதுதானே, பண்றதுதான். இது வரைக்கும் பண்ணாம இருந்திருப்பீங்க, இப்ப பண்ண போறீங்க, அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுலா நிறைய போயிட்டு வருவீங்க, டூரு. அதுல வந்து நிறைய கோயில் போயிட்டு வருவீங்க, பார்க்க வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க. இதெல்லாமே செய்ய போறீங்க. அது இல்லாம மிதனராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி ஆட உடனே ஒரு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அமைய போகுது. அது மூலமா சாதிச்சு காட்ட போறீங்க. உங்க பேரு பெரிய பேராக போகுது, பெருமை கொள்ளத்தக்கல வாழ போறீங்க. இதெல்லாம் மட்டும் இல்ல, சனிப்புடைய அருளால உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வந்து வாழ்க்கையில நிற்கும். அவரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு உண்டான முயற்சியில இறங்கி இருந்தீங்கன்னு வச்சுங்க. இந்த சனி பயிற்சி ஆன உடனே நல்லா கேட்டுங்க, சனி பயிற்சி ஆன உடனே உடனே நடக்காது. அதை நான் சொல்லித்தான் ஆகணும். அவர் மந்தன் சுலோவா தான் வேலை செய்வாரு. எப்பயுமே அவர் பயிற்சி ஆன உடனே 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பலன் கொடுப்பாரு. 3 மாசம்ன்றது சட்டுன்னு போயிடும், கவலைப்படாதீங்க. குரு
வரத்துக்கு முன்னாடியே 3 மாசம் முன்னாடியே பலன் கொடுத்துருவாரு. ஆனா சனி பகவான் வந்த பிறகு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பலன் கொடுப்பாரு. இப்ப நான் சொன்ன பலன்லாம் 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. சந்தோஷமா இருக்க தான் போறீங்க. அப்புறம் என்ன வேற? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நல்லா கேட்டுங்க. உங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கள நலிவா இருப்பாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ உதவி பண்ணுங்க. இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க. இல்லாதவங்களுக்கு பண்ணா, உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பா தீரும். அவங்க உங்களுக்காக உழைப்பாங்க, கூட இருப்பாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்க. எல்லாமே நடக்கும். இது மட்டும் இல்ல, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு போட்டி பந்தயத்துல போயிருப்பீங்க. கலந்துன்னு இருப்பீங்க. "அப்பா கிட்ட போனோம்பா, கிடைக்கல. வேற ஒருத்தர் கிடைச்சிருச்சு." அப்படிதானே சொல்லியிருந்தீங்க. இப்ப பாருங்க, இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த போட்டி பந்தயத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா, பரிசு நிச்சயம் கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஒரு பரிசு வந்துரும். வாங்கிடுவீங்க. ஜெயிச்சிருவீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. இது மட்டும் இல்ல, போட்டா போட்டி, பொறாமை இப்படிலாம் பட்டுன்னு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அறவே அழிஞ்சிரும். சனி பகவான் கருணையால உங்கள பத்தி அவங்க சிந்திக்க மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. கெட்டது செய்ய மாட்டாங்க. இதெல்லாமே நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. இருந்தாலும் உங்க உடல் நலனையும் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்த பார்க்குறாரு இல்லையா? அது ஆரோக்கிய ஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? அதனால அப்பப்போ உடம்பு வலி, கழுத்து வலி இது மாதிரிலாம் கொஞ்சம் வலிகள் ஏற்படும். அது கவனமா பார்த்துக்கணும். பிரயாணங்கள குறைச்சிக்கணும். வண்டியில வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க புதுசா நீங்க தேவையானவங்கள பொருள் வாங்கி போடும்போது, அது நல்லதா? கெட்டதா? இது நம்மளுக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு பார்த்து வாங்கி போடுங்க. அப்பதான் அது நல்லது நடக்கும். தேவையில்லாத வாங்கி போட்டீங்கன்னா, அது நீங்க பார்க்கும்போது, ஆஹா! நம்ம ஏன் இப்படி செலவு பண்ணிட்டோமே! அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வரும். எப்பயுமே நேரம் ஒரே மாரி இருக்காது. மாறி மாறி தான் இருக்கும். வாழ்க்கையே மாறி மாறி தான் வரும். உங்க ராசிக்கு எல்லாமே மாற்றமா இருந்து தான் நடக்கும். இப்படி ஒண்ணு நடக்கும், அப்படி ஒண்ணு நடக்கும். அதுதான் உங்க ராசியுடைய தன்மைன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, புதன்கிழமையில பெருமாளை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமையில அம்பானை வழிபடுங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபடுங்க. சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுங்க. நல்லா கேட்டுங்க. இந்த மிதுன ராசி பிறந்தவங்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு போலியோல இளம் பிள்ளைவாதம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த காலத்துல இப்பெல்லாம் அவ்வளவு வரதில்ல. இருந்தாலும் அப்படி இருப்பாங்க. நடக்க முடியாத குழந்தையா இருக்கும். கை விளங்காம இருக்கும். கால் விளங்காம இருக்கும். அப்படி குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தை அவங்களுக்கு பண்ணணும் நீங்க உதவி. அதுதான் நிறைய பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாம அனாதை குழந்தைகள் உள்ள இல்ல இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் போய் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. மிதுன ராசி பிறந்தவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால ஆண்களா இருந்தாக்கா வேட்டி சட்டை வாங்கி கொடுங்க, பெண்களா இருந்தா புடவை ஜாக்கெட் வாங்கி கொடுங்க, குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இது மாதிரி துணிமணி வாங்கி கொடுத்தாலே உங்க ராசிக்கு உண்டான பரிகாரம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. நாளைக்கு என்ன நடத்தணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத எழுதி வச்சுட்டு வாங்க. அது நீங்க கண்டிப்பா செய்யக்கூடியவங்க தானே. அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இது இல்லாமல் அரசியல்ல இருக்கிறவங்க, சமூகத்துல இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும். ஏன்னா கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பின்னாடி தள்ள பார்ப்பாங்க. கவனமா இருக்கணும். செயலும் நோக்கமும் குறிக்கோளும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் பிழைக்க முடியும். இல்லைன்னா கீழே தள்ளி மேலேறி நின்னுப்பாங்க. அதனால அதையும் நீங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி பலனு மிதுன ராசிக்கு கவனமா இருந்து சமயோசிதமா நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏனோ தானோன்னு இருந்து சுறுசுறுப்பு இல்லாம வந்தா வரட்டும் வரட்டும் போட்டு மனநிலையை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை வந்து உங்களுக்கு வாட்டும். அதனால எப்படி நடக்க போறீங்க? நல்லா தானே இருக்கணும், நல்லா தானே நடப்பீங்க, அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க. எப்பயுமே ஒரே சிந்தனையோடும் ஒரே குறிக்கோளையும் இருந்து வந்தீங்கன்னா நல்லாவே நடக்கும்னு சொல்லி
இந்த சனிப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருந்து நடத்த போகுதுன்னு சொல்லி, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலனு 70% ஆகப்போகுது. 70% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அதுதானே நல்லது, அதுதானே நிஜம், அதுதானே நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.